கர்நாடகா மேகதாது பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு முதல்வர் அவர்கள் பேசலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சி வைக்கும்போது மூகாம்பிகை கோயிலுக்கு போனவர் மேகதாதை பற்றி ஏன் பேசலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை தாண்டி அங்கே அவரோட செல்வாக்கை பார்த்தா பல மடங்கு செல்வாக்குகளோட அவர் அங்கே செயல்பட்டு வந்த மாதிரி தெரிஞ்சுது. இப்படி ஒரு செல்வாக்கை நம்ம பார்த்துருக்க முடியுமாங்கிறது தெரியல. அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. எப்படி அவரோட பயணத்தை பார்க்குறீங்க? அதாவது திமுக சைடில் அங்கே போனவர் மேகதாட்டை ஏன் பேசலை? ஏன்பா மேகதாட்டு கட்டுறோன்னு சொன்னவங்க உங்ககிட்ட வந்துட்டு பார்த்துட்டு போனார் தேர்தல் முன்னாடி. நீங்கள் ஏன் பேசலை? பக்கத்துலேயே பேசிக்கலாமே. பல தடவை சொன்னப்போ நீங்கள் ஏன் பேசலை? பார்லிமெண்ட்ல ஏன் பேசலை? எங்கே பேசியிருக்கீங்க? அவனுக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, 3 வருஷம் ஒன்றும் பண்ணல. அதான் மேகதாட்டு கட்ட மாட்டாங்க. நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன். மேகதாட்டு பற்றி பல தடவை தமிழ்நாட்டிலே வந்து பேட்டி கொடுத்துட்டு போனப்பவே இந்த ஊடகங்களை வச்சு கூட கேள்வி கேட்கல. அதற்கு பிறகு இங்கேருந்து யாருமே குரல் கொடுக்கல திமுக இருந்து. ஆனால் தாவேக ஆட்சி வந்த உடனே மேகதாட்டுன்னு சொன்ன உடனே நேரு பெரிய அறிக்கை விடுறாரு. இன்றைக்கும் வந்துட்டு ஏன் செய்யவில்லை, பேச பயமா அப்படி இப்படின்னு தனி. சரி, இது இவர்கள் சைடு. தாவேகா சைடு என்ன பண்ணாங்கன்னா, ரசா மேகதாட்டு தான் ஆரம்பித்தேன், என் தலைவன் அங்கே காலை பதிச்சோன்னு வந்த வரவேற்பை பார்த்தியா? அங்கே வந்து கட்சி ஆரம்பித்து பண்ணோன்னா கேட்டா நீங்கள் கண்டோம் சொல்ல முடியாதுங்க. தாவேக கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கும் போது இது ஊழல் சக்தி, இது வந்து அந்த சக்தி, நான் தான் தூய சக்தின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்தது. ஆனால் இப்போ எல்லா சக்தியும் ஒன்று போல் சேர்த்து வச்சுட்டு மாற்றுக் கட்சி நேரத்தில் வந்தவரை அவ்வளோத்தையும் வாங்க 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 வரவேற்கிறோம் கூப்பிட்டு ஏற்றிக்கிறாங்க. இது எதுவாக பார்க்குறது? அதாவது குடத்தில் இருக்கிற பால் விஷம், ஆனால் அந்த பாலை எடுத்து எங்கள் பாலில் கலந்துக்குவோம். ஆனால் குடத்தில் இருந்து தான் விஷம். குடம் விஷமா பால் விஷமான? குடமும் குடத்தில் இருக்கிற பாலும் விஷம். ஆனால் அதுலேருந்து ஒரு கரண்டி அள்ளி நாங்கள் போட்டுக்குவோம். மொத்த பாலும் விஷமா போயிருமே. இங்கே நல்லா இருக்கிற பால் நான் ஒரு 3 நாளாக அதான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அது ஒரு பனி போரா போய்கிட்டு இருக்குது. நீங்கள் பாருங்க, புஷியானது சேர்க்குறாரு. ஆதவண்ணா, ஆதவ் யார்? திமுகவுடைய மகளிர் அணி சார்பாக ஒரு கூட்டம், எல்லா கூட்டமும் போட்டாங்க. மகளிர் அணி மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு. இப்போ மகளிர் அணி கூட்டம் போட்டாச்சு. அந்த கூட்டத்தில் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மிஸ்டர் சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அவரும் ஆரம்பித்து கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு? அவன் எழுதி விடுறாங்க, பசங்க சின்ன பசங்க எழுதி விடுறாங்க. நான் அதை பேசுகிறேன். வணக்கம், இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு பல கட்சியிலேருந்து, மாற்றுக் கட்சியிலேருந்து தாவைக்கால இணைஞ்சிருக்காங்க. முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்களை பார்த்து நறுக்கென்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். பாஜக சார்பாக காரியகர்த்தா கூட்டம் நேற்று டெல்லியில் நடந்திருக்கு. இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. இதை பற்றி பேச இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஹைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணா. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மாற்றுக் கட்சியினர், அதை விடுங்க, நம்ம தங்கம் மாற்றுவாங்க. அமெரிக்க தங்கம் நீங்கள் எல்லையை தாண்டி போய் இவங்க விடுற இந்த மிசில் அளவுக்கு போய் ஏறிய அளவுக்கு போயிடுச்சு. காரணம் என்னென்னா பீஸ் டீல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஈரானுமே ஒத்துக்கிட ஆரம்பிச்சிட்டாங்கண்ணே. ஈரானுமே நாங்கள் வந்து சரிப்பா நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் இது இடைக்கால இது தான், நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்த்து பொறுத்திருந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஒன்று இஸ்ரேல் ஒன்று அடிப்பாப்பில், அவ்வளோதான். மறுபடியும் பெட்ரோல் விலை, இது தங்கம் விலை ஏறும், பெட்ரோல் விலை ஏறும். ஆனால் இதில் என்ன தெரியுமா, ஒரு விஷயம் நம்ம வந்து இன்றைக்கு வந்து பாராட்டணும் ட்ரம்ப். ஹார்மோஸ் அது ஓமனுக்கும் ஈரானுக்கு தான் சொந்தம்னு அவர் ஒத்துக்கிட்டார். எப்படி பார்க்குறீங்க? வேறு வழி இல்லாமல் அப்படின்னு பிராக்கெட்டில் போடணும், ஒப்புக்கொண்டார் அப்படின்னு. அதாவது அமெரிக்காவுடைய அந்த ஆதிக்கம் எல்லாம் ஒரு காலத்தில் பிரிட்டிஷ், அது சூரியன் மறையாத நாடுன்னுவாங்க. உலகம் உருண்டை இருக்குல்ல, பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க நாடுகளில் அந்த ராஜ்யம் இருந்துகிட்டே இருக்கும், சூரியன் மறையாத ராஜ்யம். அது என்றைக்குமே அது வந்து இப்போ இந்தியாவில் இதுனா இங்கிலாண்டில் இரவு வச்சுங்க, இந்தியாவில் இது பண்ணும்பொழுது இங்கிலாண்டில் விடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஆப்பிரிக்கா கண்ட்ரி பல நாடுகளில். அதனால் அது சூரியன் மறையாத சாம்ராஜ்யம். ஒரு ஹிட்லர் வந்து முடிச்சு விட்டானா, முடிச்சு விட்டது மட்டும் இல்லாமல் சோவியத் யூனியன் இன்றைக்கி ஒன்றும் பெரிய போய் உக்காந்துட்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்கு அடித்து வச்ச கொள்ளை இருக்குல்ல, காலனி திருநாடு, அது அவன் 8 தலைமுறைக்கு தாங்குற மாதிரி அந்த நாட்டில் இருக்குது. நம்முடைய இதெல்லாம் தூக்கின்னு போயிட்டாங்க. ஆமாம், அந்த சொல்லுவாங்க மயிலாசனமா, அது சமஸ்தானத்துக்கூட சேரோட சம்மந்தப்பட்டது சொல்கிறீங்க. அந்த ஆசனமும் நம்முடைய கோகினூர் வயல் இருக்குது. அதெல்லாம் விலை மதிப்பே இல்லாது. அந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் திப்பு சுல்தான் வால் கூட அங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரியல, திப்பு சுல்தான் கதை கிட்டத்தட்ட 6 அடி இருப்பாப்புல.
அந்த கை நீளத்துக்கும் வால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டுருவீங்க, 5 அடிக்கிட்ட இருக்கும். அப்போ நீங்கள் வந்து கத்தியை சுற்றினேன்னா அந்த ஒரு படத்தில் ஜாக்கி சான் ஒருத்தனை குத்துவான், ஆமா. அவன் ஜாக்கி சான் தலையை அப்படி பிடிச்சிருப்பான், ஜாக்கி சான் கை இதுக்கு மேலே வராது. ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் போனோம். உங்கால ரஜினி படத்தை இடத்துல ஒருத்தர் ஹைட்டா வருவாரு, அதாவது அவர் எத்தனை படத்துல வருவாரு. அந்த மாதிரி அவர். நான் போய் மைசூர் பேலஸில் பார்த்தேன், திப்பு சுல்தானுடைய இது அந்த கரலாக்கட்டல்ல. ஆமாம், மிரண்டு போயிட்டேன், இவ்வளோ பெருசு இருக்குது அந்த கரலாக்கட்டை. அதை தூக்கி சுற்றிருக்கான்னா எவ்வளோ பெரிய உடல் வலு இருந்திருக்கணும். அப்போது திப்பு சுல்தானுடைய வால் சுற்றுச்சுன்னா ஒரு 10 அடி தூரத்துக்கு தலைகள் உருளும். அவரை வந்து நீங்கள் சாதாரணமாக போரில் ஜெயிக்க முடியாதுன்னா பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை இந்த இன்னைக்கு ஜும்மா மாதிரி தொழுவ போகிறப்போ ஒரு மந்திரி காட்டி கொடுத்து கொல்லுவாங்க. கொண்டுட்டு உடனடியாக அவருடைய பிள்ளைகளை கொண்டுருவாங்க. ஓகே. அந்த மந்திரியுடைய சமாதி அங்கே இருக்குது, அவன் துரோகியுடைய இதுவும். அப்படிப்பட்ட அந்த வால் இருக்குல்ல, அது மைசூரில் இதில் இருக்குது, நம்ம மிட்டனில் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி கொள்ளடிச்சானுங்க. இன்றைக்கி ஓரம் ஒதுங்கி உக்காந்துருக்கான், சீண்ட ஆள் இல்லை. அந்த மாதிரி அதுக்கு பிறகு எந்த பொருளையும் ஈடுபடாமல் பெரிய அளவில் கொள்ளடிச்சு சொத்து சேர்த்துக்கிட்டவன் அமெரிக்கா. மற்ற உலக நாடுகள்லாம் 2ஆம் உலக யுத்தத்தில் சோவியத் யூனியன்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. 3 கோடி பேர் இறந்து போனாங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தராவது இறந்துருப்பாங்க. உலக மக்களுக்கு பெரிய அளவில் தியாகம் பண்ணி காத்து கொடுத்த நாடுனா சோவியத் யூனியன் தான். ஏன்னா இவர்கள் 2 பேருமே இந்த நேச நாடுகள்னு ஊட்டியிருந்தாங்கல்ல, பிரிட்டனு மற்ற நாடுகள், அவர்கள் எல்லோரும் சோவியத் யூனியன் நோக்கி தள்ளினாங்க. யாரை? இவனை, ஹிட்லரை. ஓகே. ஹிட்லரை முசோலினி இவங்களெல்லாம். அப்போ என்னென்னா ஹிட்லரு அவனை அழிச்சிட்டானா கம்யூனிஸ்ட் நாடு போட்ட கேஸ், சரி, நமக்கு லாபம். அவன் இவனை அடிச்சிட்டானா ஹிட்லர் அழிஞ்சிடுவான், நமக்கு லாபம். இப்படி அந்த இதில் தான் இவர் கொஞ்சம் வாசகர்களுக்கு சில விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன், சப்ஜெக்ட் மாறணும். ஆமாம். ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? நம்ம ஸ்டாலின் இல்லை, ஜோசப் ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி. நேற்று யாருன்னு கிருஷ்ணகிரி எம்பி அப்படி தானே சொல்லியிருக்காரு, எம்எல்ஏ ஜோசப் விஜய் சொல்ற போய் ஜோசப் ஸ்டாலின் சொல்லிட்டாப்ல, வீரமணி அரண்டரு இருப்பா நீ வேற. அதனால் ஜோசப் ஸ்டாலின் ஒரு செருப்பு தொழிலாளி, தைக்கும் தொழிலாளி மகனாக பிறந்து இராணுவத்திலலாம் பணிபுரிந்தவர். அவருடைய மகனை பிடித்து வைத்து இதே நாஜிகள் பிளாக்மெயில் பண்ணப்போ மகன்லாம் பெருசில் நாடு தான் பெருசுன்னு மகனை கொண்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் தியாகம் செய்த இது. அவர் வந்து போலந்து, ருமேனியா இவர்களெல்லாம் தாண்டி தான் உள்ளே வரணும். இவர் போய் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போடுறாரு, என்னன்னு, அவங்கள அடித்தா நான் வரேன், என்ன அவங்க அடித்தா நீ வா, உன்னை அடிச்சு தான் அவர் அடிக்க முடியும். ஆமாம் அப்படின்னு அவன் வந்து ஒத்துக்கல. போலந்தும் ருமேனியாவும் யாருக்கு? ஹிட்லருக்கு பயந்து ஒத்துக்கல. அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அனாக்கிரமிப்பு ஒப்பந்தம்னு ஹிட்லர் கூடயே போடுறாரு. 39லேருந்து 40 வரைக்கும் ஓராண்டு அந்த ஒப்பந்தம் இருக்குது. என்னன்னா, நான் ஒன்று அடிக்க மாட்டேன், நீ என்ன அடிக்காது, நீ யாரை வேணா அடிச்சுக்கோ, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு நாட்டுக்குள்ள அனைத்து இதையும் தொழிற்சாலைகள் முழுவதுமே ஆயுதம் தயாரிக்கிறதா மாற்றுறாங்க. முழுவதும் ஆயுதம் தயார். போரும் புனர்ஜென்மம்னு ஒரு புத்தகம் இருக்கும், தமிழில் தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ கிடைக்குமான்னு தெரில. நேற்று கூட ஒரு வாசகர் கேட்டிருந்தார், நம்ம நேயர் கேட்டிருந்தார், நிறைய புத்தகங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. நீங்களே சொல்லிட்டீங்க. அது கிடைக்காது, இன்னைக்கு கிடைக்காது. எனக்கு ஒரு சின்ன டவுட், இந்த பப்ளிகேஷன்ஸ் சொல்லி பேரில் வச்சுட்டு நம்ம இந்த புக் ஃபேர்லாம் நடத்துகிறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கடைகள்லாம் நம்ம இங்கே இருக்குங்களா? இருக்கு எல்லாம் இருக்கிறவங்க தான் வருவாங்க, எப்படி இல்லாமல் வர முடியும். அந்த புத்தகம் வந்து மார்ஷல் கீர்த்தி ஜுகோ எழுதுனது. அது வந்து தமிழ் மொழிபெயர்ப்பு போரும் புனர்ஜென்மமும். இந்த புத்தகம் இது வந்து சோவியத் யூனியன் வீழ்றதுக்கு முன்னாடி அங்குள்ள ராதுகா அப்படின்ற முன்னேற்ற பதிப்பு அவங்க வெளியிட்டது. ஹிட்லருடைய நாஜி படைகளை வந்து எப்படி பண்ணாங்க, ஸ்டாலின் கிரேடு, பெர்லின், இந்த போர்க்களங்களை எப்படி பண்ணாங்கன்றது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த புத்தகம். சரி, நான் ஒரு 90களில் படித்தது. அப்போ இந்த அளவுக்கு நினைவில் இருக்குன்னா அது அதோட தன்மை இருக்குது. வேற நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. சில புத்தகங்கள் தான் நம்மளை அங்கே கூப்பிட்டு போயிடும். சாண்டிலியன் புத்தகங்கள் இருக்கு. நம்முடைய வாசகர்களுக்கு நான் சொல்கிறது வந்து, நீங்கள் ஒரு நல்ல ஒரு உரைநடை எழுத்தாளராக மாறணும். இப்போலாம் தான் வந்து ஏஐலாம், அதனால் உங்கள் உரைநடையெல்லாம் கெட்டுப்போச்சு. ஒரு நல்ல ஒரு புத்தகங்கள் அந்த சோழர் காலத்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடல் புறா இந்த மாதிரி புத்தகங்கள். அதில் அவரே சொல்லியிருப்பார், சரித்திரத்தோடு சேர்த்து சில கற்பனை பாத்திரங்களையும் சேர்த்து பண்ணியிருப்பாப்புல. ஆனால் நீங்கள் அந்த காலத்து இதை வந்து அவரோட ஆராய்ச்சி பண்ணி எழுதுறவங்க யாரும் கிடையாது, சாண்டிலியன் தான். கடல் புறா, ஜலதீபம் வந்து நம்ம சிவாஜி இருக்கார்ல, வீர சிவாஜி, மராட்டிய சிவாஜி, அவர்கிட்ட இருந்த கனோஜ் ஆங்கரேன்னு ஒரு பெரிய தளபதி,
அவர் கீழே இருந்த இன்னொருத்தர் விஸ்வநாதன் சொல்லிட்டு அதோட சேர்ந்து அந்த கதை இருக்கும். ஓகே. அந்த மாதிரி சரித்திர நிகழ்வோட சேர்ந்து எழுதியிருப்பாப்புல. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் போகும். அந்த மாதிரி புத்தகங்கள் வந்து ஒரு இதுக்கு படிக்கலாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ இவர் அந்த ஒரு வருஷம் அனாக்கிரமிப்பு ஒப்பந்தன்றப்போ சோவியத் யூனியன் மேலே இந்த அமெரிக்க, இந்த பிரிட்டன் நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள் மூலிமா கடுமையான ஒரு ஜோசப் ஸ்டாலின் மேலே ஒரு இதை கிளப்பியிருப்பாங்க. அவருக்கு பண்ணது ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஏன்னா அவரும் தயாராகல. ஆமாம். அப்போ அவர் தயாராகணும், இந்த கிறுக்கனை அப்படிக்கா திருப்பி விடணும், அதுக்குள்ளே நம்ம தயாராகிடணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இந்த கிறுக்கன் உள்ளே வருவான்னு தெரியும், அவன் வர்ற காலம் வந்து உள்ளே வந்து மாற்ற காலம் குளிர்காலமாக மாறும், அப்போ வச்சு செய்யலான்னு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற டைம் வேணுன்றதுனால தான் இந்த அனாக்கிரமிப்பு ஒப்பந்தம் போடுவாங்க. அதை வந்து நீ வந்து ஹிட்லர் கூட ஒப்பந்தம் போட்டவன் தானன்ற மாதிரிலாம் பேசுவாங்க, பலரும் புரியாமல். ஆக்சுவலாக நடந்தது தான். ஒப்பந்தம் போட்டுருவார். ஏன்னா எல்லை நாடுகள், நீங்கள் எல்லைக்குள்ளே நுழையும் போது எல்லை நாடுகளோட ஒரு ஒப்பந்தம் இருந்தால் அவங்களுக்கு ஆதரவாக அங்கேயே தடுத்துடலாம். ஆமாம். அவங்க பயந்து போய் முடியாதுன்றாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு ஹிட்லரு வெறி, அதுக்கப்புறம் உட்காந்து ஃபஸ்ட்டு ருமேனியா, போலந்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு உள்ளே போடுவான். இவங்க ஒரு வருஷத்தில் ஆயுதங்கள்லாம் பக்காவாக ரெடியாக இருப்பாங்க. இவங்க ஃபுல்லாகவே உள்ளே விடுவாங்க. உள்ளே புகந்து அடிக்க சோவியத்து வீரர்கள் லட்சக்கணக்கில் சாவாங்க, கோடிக்கணக்கில். உள்ளே வந்து கரெக்டாக ஒரு 8-9 மாதம் வந்து அந்த பருவம் ஆரம்பிக்கும், மாட்டுவாங்க உள்ளக. அப்போ இவர்கள் திருப்பிட்டு அடிப்பாங்க. அடிக்கும் போது நாசம் பண்ணுவாங்க. உலகத்தில் ஜெர்மன் படைகள் மாதிரி நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. நவீன கண்டுபிடிப்புகள், நவீன இது. அவங்க அதை மட்டும் ஹிட்லர் ஆக்கப்பூர்வமாக செலுத்தியிருந்தா இன்றைக்கி அமெரிக்கான்ற ஒரு நாடே கிடையாது. அப்போ இறங்கி ஜெர்மனை அடித்து போலந்தை மீட்பாங்க, ருமேனியா மீட்பாங்க, ஜெர்மன் உள்ளே போவாங்க. அப்போ தான் அந்த நேச நாடுகள் சுதாரிச்சிக்கும். மாட்டணுண்டான்ட்டு உடனே அவங்க அங்கேருந்து அடிச்சிக்கின்னு உள்ளே பூந்து இட்டாலியெல்லாம் அடிச்சுட்டு ஜெர்மனுக்குள்ளே பாதி வந்துடுவாங்க. பாதி வந்தோன்னா இந்த பாதி அந்த பாதியும் அப்படியே நிப்பாட்டுருவாங்க. சோவியத் யூனியன் எதெல்லாம் மீட்கப்பட்டதோ, செக்கோஸ்லோவேக்கியா, ருமேனியா, போலந்து, இந்த நாடுகள் எல்லாமே சோசியலிச நாடுகளாக மாறிச்சு. அப்புறமா நீங்கள் ருமேனியாலாம் வெயிட் லிஃப்டிங்லாம் அவங்க நம்பர் 1. ஒலிம்பிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90s வரைக்கும் சோவியத் யூனியன், அமெரிக்கா, அப்புறம் ருமேனியா, போலந்து இவங்க தான் இருப்பாங்க. சோசியலிஸ்ட் கண்ட்ரிஸ் தான். ஈஸ்ட் ஜெர்மன். ஓகே. இப்போ ஜெர்மனில் வந்தாங்கல்ல, அது வரைக்கும் கிழக்கு ஜெர்மனி. அவங்க பிடிச்சாங்கல்ல பிரிட்டன், அதெல்லாம் மேற்கு ஜெர்மனி. நடுவில் பெர்லின். ஈஸ்ட் ஜெர்மனி தான் நம்பர் 1 இருந்தான். இன்னைக்கு BMW கார்லேருந்து எல்லாமே அவங்களுடைய இது தான். அந்த மாதிரி நம்பர் 1. ஒலிம்பிக்கில் 3வது இடத்துல இருந்தாங்க ஈஸ்ட் ஜெர்மனி. இது சைனா கலந்துக்கல ரொம்ப வருஷம், அதனால் சைனா வரவே இல்லை ஒலிம்பிக்கில். இதில் வந்து சண்டையில் கலந்துக்காத, பெரிய அளவில் பாதிக்காத தொலைவில் இருந்த நாடு வந்து அமெரிக்கா. அதனால் அப்புறம் அவன் அமெரிக்கா என்ன பண்ணுறான், அணுகுண்டு தயாரிக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அணுகுண்டை செக் பண்ணோம்ல, என்ன பண்ணுறது, சண்டைலாம் முடிஞ்ச பிறகு கொண்டு போய் ஜப்பான் மேலே. ஏன்னா 3 பேர் தான் உலகத்தை அன்றைக்கி கட்டி ஆண்டவங்க. ஜப்பான் அங்கே கானூன். ஆமாம். இங்கே முசோலினி, ஹிட்லர். முசோலினியை அடித்து தொங்க விட்டாங்க தூக்கில் இட்டாலியில். 3 நாள் பாடி தொங்குச்சு, அழுகி போகிற வரைக்கும். ஹிட்லரு பதுங்குழியில் பறந்து மாற்றம் நினச்சி தற்கொலை பண்ணிட்டாப்புல. அங்கே அவன் சரணடைஞ்சு சைன் பண்ணிட்டான். இங்கே அடித்தவனும் சரணடைஞ்சிட்டான். சைனாலாம் ஜப்பான் ஆக்கிரமிப்பு. ஆமாம், ஆக்கிரமிப்பு. நீங்கள் ப்ரூஸ்லி படங்கள்லாம் பார்க்கலாம். நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஜப்பான், சைனா. ஆமாம், அந்த அளவுக்கு இது இப்போவுமே பயங்கரமாக உண்டுண்ணே. இப்போவுமே அவங்களுக்கு சொல்கிறேன், இந்தியா பாகிஸ்தான் மாதிரி ஆகும். ஜப்பான் வந்து கராத்தே, இவங்க குங்ஃபு. ஆனால் குங்ஃபுல கராத்தேவும் அடக்கும். ஏன்னா அது வேறு லெவல். அது டாய்ச்சி, அதெல்லாம் கராத்தே சும்மா ஒரு இது தான். ஆனால் அந்த இதில் தான் ப்ரூஸ்லி வேலையெல்லாம் காமிப்பாப்பில். அதனால தான் ப்ரூஸ்லி ஃபேமஸ் ஆனது. அந்த இதெல்லாம் விட்டு விலகிற மாதிரி ஆகிடும். அந்த பீரியட்லேயே இவர் ஆரம்பிச்சிருப்பார் மாவோ. அவருடைய அதாவது ஜப்பான் விலகும் பொழுது அங்கே சன்யாட்சன் ஒருத்தர் அரச குடும்பம் வருவாங்க. இந்த தான் உலக நாடுகளெல்லாம் மாற்றி அமைதியில் மாவோ வந்து மாசேத்துவங்க வந்து புரட்சி பயணம் தொடங்குவார். அவர் தொடங்கும்போது கிராமமாக அடித்து கிராமங்களை கைப்பற்றிகிட்டே போவார். அதை தான் இந்த மாவோயிஸ்டுகள் இங்கே எடுத்துக்கிட்டு நம்ம இதே மாதிரி பண்ணணும், கம்யூன்கள் அமைச்சு பண்ணணுன்னு. இந்தியா ஒரு பெரிய நாடு, இங்கே எங்கே நீ பண்ணுறது, மக்கள் வேடிக்கை பார்ப்பாங்க. அது அப்போ இந்த இதில் வந்து அவன் என்ன பண்ணுறான், அமெரிக்கா அணுகுண்டை எங்கே கொண்டு போய் போடுறது வழி இல்லைண்ணா, சரணடைஞ்ச ஜப்பான் மேலே கொண்டு போய். ஆகஸ்ட் 8 ஒரு குண்டு, ஆகஸ்ட் 9 ஒரு குண்டு, 2 குண்டு. குண்டு போட்டதுக்கே ஹீரோஷிமா பெரிய எதிர்ப்பு. நான் நாகாசாகிலையும் போடுறான்.
அந்த அந்த வீழ்ச்சி இப்போ 90s 2000 வரைக்குமே அந்த மக்கள் அடுத்தடுத்த இப்போ அந்த இது உண்டுண்ணே. இப்போ அங்கே போனீங்கன்னா அங்கே அது பார்க்க முடியும் நம்மளால. அது மிகப்பெரிய ஒரு பேரழிவு. நம்ம எப்படி தனுஷ்கோடி வந்து ஒரு இயற்கை பேரழிவோ அதே மாதிரி அது மிகப்பெரிய ஒரு செயற்கை பேரழிவு. நாகாசாகி வந்து ரெடி ஆயிட்டாலும் அந்த தலைமுறை அந்த மக்களுடைய பாதிப்பு அணுக்கதிர்வீச்சு இருக்கு, ரொம்ப கஷ்டம். இன்னைய வரைக்கும் இருக்கு. அந்த இவரே தற்கொலை பண்ணிட்டாருன்னு அவங்க அந்த கண்டுபிடிச்சவர், நம்ம ஆக்கத்துக்கு கண்டுபிடிச்சா இது அழிவுக்கு போகுது அப்படின்னு. இது வரலாறு. அதனால அமெரிக்கா இந்த செல்வந்த நாடாக இருக்குது. நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்னா, ஆக சிறந்த பிரிட்டிஷ் கண்ட்ரியே இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போய் உட்காந்துருக்கான். அமெரிக்காவும் ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் போய் உட்காரும். வேறு சில நாடுகள் தலையெடுக்கும். அது சைனாவாக இருக்கலாம், பிரேசிலாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், ஏன் இது நமீபியாவாக கூட இருக்கலாம். ஏன்னா அவன்கிட்ட இது இப்போ இருக்குது, நமீபியா தானே அந்த லித்தியம் அவங்க கல்ஃப் கண்ட்ரிஸ் மாதிரி அவன் தயாராகலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள். இந்தியா இருக்கலாம் ஒரு காலத்தில் பெரிய வல்லரசாக இருக்கலாம். ரைட். ஏன்னா இந்தியாவோட பிரதமர் இப்போ வந்து ஸ்லோவேக்கியா போகிறாரு. போயிருக்காரு 20 நாள் பயணம். ஆமாம், போயிருக்காரு. ஒரு வாரம் பயணம் போயிருக்காரு ஸ்லோவேக்கியா. முதல் பிரதமர் வந்து அங்கே போகிறது இந்திய பிரதமர் வந்து முதல்ல. ஆமாம், அப்படி சொல்லுவீங்க. சோவியத் யூனியன் போயிட்டோம். சோவியத் யூனியன் வந்து இதுதானே இல்லைண்ணே, ஹங்கேரி ஆஸ்திரியா போனோம். சொன்ன இதில் செக்கோஸ்லோவேக்கியா, இது ருமேனியா, போலந்து, இவங்கெல்லாம். செக்கோஸ்லோவேக்கியா ஒரு நாடு, அது 90s சோவியத் யூனியன் திணறும் போது இதுவும் உடையுது, செக்கு ஸ்லோவேக்கியா. அதனால ஸ்லோவேக்கியாலாம் நேரு, இந்திரா எல்லாம் போயிட்டு வந்துக்கிறாங்க, போனாங்கண்ணா. இப்போ ட்ரெண்ட் தானே மேட்ரு. அவங்களோட எக்கனாமி இப்போ வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு வருது. ஸோ அவங்க இம்போர்ட் எக்கனாமி டெவலப் ஆகிறதுனால இப்போ அங்கே போகிறாரு. அண்ட் நிறைய இன்வெஸ்டர்ஸே அங்கே போய் பார்க்குறதுக்கு இருக்குன்னு. ரைட். அது நம்ம அவர் பிடிச்சோன்னா அதை பற்றி பேசுவோம். அவர் பண்ணட்டும். அவர் நல்லா சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாண்ணே. நேற்றுண்ணே நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போனார். அதுக்கப்புறம் இந்த மாற்றுக் கட்சியிலேருந்து உள்ளவங்களும் வர்றேன், எம்ஜிஆர் பாணி. ஆமாம், கொல்லூர் மூகாம்பிகை கோயில் போனார். நம்மளும் வாழை பற்றி பேசணும், தங்கத்தை எதிர்பார்த்தோம். சரி, விலை ரொம்ப கூடிச்சு போல இருக்கு, வெள்ளியை கொடுத்துருக்காரு. என்ன தெரியல, வெள்ளிக்கிழமைனால வெள்ளியா என்ன வரும் தெரியல. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமாங்க? அதனால உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டேன். பரவாயில்ல, அதை பற்றி ஒரு விஷயம் இல்லை. ஆனால் பட் என்ன ஒரு விஷயம்னா, அவரோட இறைபக்தி நம்ம மதிக்கிறோம். எங்கே ஒரு பிரச்சனை வருது, கர்நாடகா மேகதாது பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு முதல்வர் அவர்கள் பேசலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எதிர்க்கட்சியை வைக்கும்போது, மூகாம்பிகை கோயிலுக்கு போனவர் மேகதாதை பற்றி ஏன் பேசலை அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை தாண்டி அங்கே அவரோட செல்வாக்கை பார்த்தா பல மடங்கு செல்வாக்குகளோட அவர் அங்கே செயல்பட்டு வந்த மாதிரி தெரிஞ்சுது. இப்படி ஒரு செல்வாக்கை நம்ம பார்த்துருக்க முடியுமாங்கிறது தெரியல, அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. எப்படி அவரோட பயணத்தை பார்க்குறீங்க? அதாவது திமுக சைடில் அங்கே போனவர் மேகதாட்டை ஏன் பேசுகிறாங்க? ஏன்பா மேகதாட்டு கட்டுறோன்னு சொன்னவங்க உங்ககிட்ட வந்துட்டு பார்த்துட்டு போனார் தேர்தல் முன்னாடி, நீங்கள் ஏன் பேசலை? பக்கத்துலேயே பேசிக்கலாமே. பல தடவை சொன்னப்போ நீங்கள் ஏன் பேசலை? பார்லிமெண்ட்டில் ஏன் பேசலை? எங்கே பேசியிருக்கீங்க? அவனுக்கு அடுத்த வருஷம் எலெக்ஷன் வருது, 3 வருஷம் ஒன்றும் பண்ணல. அதுதான், மேகதாட்டு கட்ட மாட்டாங்க. நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன். இன்னொன்று சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் மனு தள்ளுபடி என்ன செய்தீர்கள்? யார் மனு தாக்கல் பண்ணது? எல்லாத்தையும் மீறி காங்கிரஸ் எடுக்கிற முடிவுக்கா பிஜேபி சரின்னு சொல்லுவோம். பண்ணுவாங்களா? அதை எப்படி பண்ணும்? இன்னொன்று, பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, எல்லா மாநிலங்கள்லையும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். ஆமாம், நீங்கள் சொன்னீங்களே, விஜய் பிரதமர் சந்தித்ததும் அவர்கள் நிதியமைச்சர் சந்தித்ததும் பல தகவல்கள் இருக்குது. நான் வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த மனு போட்டாங்கல்ல மேகதாட்டு சுப்ரீம் கோர்ட், அது எதனால தள்ளுபடி பண்ணாங்க சொல்லுங்க? இன்மெச்சூர் மனு, அதாவது அவங்க முன்னாடியே நீங்கள் மனு போட்டீங்க, அதனால தள்ளுபடி, அவ்வளோதான். அவங்க கொட்டேஷன் தான் எடுக்கிறாங்க, நீ ஏன்பா அவசரம் பண்ணுறீங்கன்றது தான் தள்ளுபடி. அது மறுபடியும் சீராய்வு மனு அவங்கள்ட்ட தான் போகும். நாங்கள் தான் தள்ளுபடி பண்ண மாதிரி என்ன சீராய்வு அப்படின்னு தள்ளுபடி. இதுதான் உடனே இவர்கள் மேலே அவர் குற்றச்சாட்டு. இதுங்க மேகதாட்டு பற்றி பல தடவை தமிழ்நாட்டிலே வந்து பேட்டி கொடுத்துட்டு போனப்பவே இந்த ஊடகங்களை வச்சு கூட கேள்வி கேட்கல. அதற்கு பிறகு இங்கேருந்து யாருமே குரல் கொடுக்கல திமுகலேருந்து. ஆனால் தாவேக ஆட்சி வந்த உடனே மேகதாட்டுன்னு சொன்ன உடனே நேரு பெரிய அறிக்கை விடுறாரு. இன்றைக்கும் வந்துட்டு ஏன் செய்யவில்லை, பேச பயமா அப்படி இப்படின்னு அது தனி. சரி, இது இவர்கள் சைடு. தாவேகா சைடு என்ன பண்ணுறாங்கன்னா, ரசா மேகதாட்டு தான் ஆரம்பித்தேன், என் தலைவன் அங்கே காலை பதிச்சோன்னு வந்த வரவேற்பை பார்த்தியா, அங்கே வந்து கட்சி ஆரம்பித்து பண்ணோன்னா பேட்டா நீங்கள் கண்டோம் சொல்ல முடியாதுங்க. இதையும் நம்ப முடியல. லாரன்ஸும் பரவாயில்ல நானும் வந்துடலாம் போல இருக்குன்னு வராரு. அப்போ கர்நாடகாலையும் அவர் கால் பதிச்சாருன்னா, இப்போ காங்கிரஸு நம்ம இவர் நம்ம டிஎஸ்கே யோசிப்பார்ல, டிகே சிவகுமார், நம்ம கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோமோ அப்படின்னு. அவர் பிஸ்னஸ் தான், நாளை பின்ன. ஆமாம், பக்கா பிஸ்னஸ் தான் அரசியல்வாதியாக. அப்போது நாளைக்கு விஜயை கூட்டு வந்து நம்ம தேர்தலில் பிரச்சாரம் பண்ண வைக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்கல்ல. அதனால் விஜயுடைய டாமினேஷன் கடல் கடந்து கடாரம் கொண்டான் மாதிரி, கடாரம் கொண்டான் விஜய் அப்படிங்கிற போடலாமா தமிழில்? அந்த மாதிரி
அவர் எல்லா மாநிலங்கள்லேயும் கால் பதிக்கிற ஒரு இதுவும் போய்கிட்டு இருக்குது. அதனால் அவர்கள் அந்த சைடில் அவர்கள் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பார்க்குறது என்னன்னா, இது தேர்தலுக்காக எடுக்கப்படுகின்ற அஸ்திரம். டிகே சிவகுமார் இதுக்கு பாஜக என்ன பண்ணும்? நோ, அவ்வளோதான். கட்ட மாட்டோன்னு சொல்லுமா? அது அவங்க சைடில் இருக்க விட மாட்டாங்க கண்டிப்பான. அதனால் பல பிரச்சனைகள் கண்டிப்பான. இது தொடர்ந்தன தாவேக்கா நிர்வாகிகள் மேலே தொடர்ந்து குற்றச்சாட்டு, அது பாலியல் குற்றச்சாட்டாக போயிட்டு இருக்கு. ஒருத்தர் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி விவகாரத்தை தாண்டி பல விவகாரங்களை தாண்டி இருக்கிற விஷயமா சேலத்தில் மாட்டியிருக்கிறது. 8000 வீடியோக்களோட தாவேக்காவோட நிர்வாகி அப்படிங்கிற குற்றச்சாட்டு. நிர்வாகியாக இருக்காரு, அது குற்றச்சாட்டில் வருது. என்ன நிர்வாகியாக இருக்காரு? தாவேக்கா நிர்வாகின்னு தான் போட்டிருக்காங்க. என்ன நிர்வாகியாக இருக்காரு? எதுவுமே பேர் அந்த பொறுப்பு பேரை போடல. ஏங்க அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். நீங்கள் திமுகவை சேர்ந்தவர் வேற, திமுக நிர்வாகி வேற, தாவேக்காவை சேர்ந்தவர். இப்போ தான் அதிமுகவில் இருக்கிறவன நேற்று வரைக்கும் அண்ணன் இப்போ நான் தம்பி இப்போ நான் தாவேக்காவில் இருக்கிறேன், ஓ சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் தாவேக்காவை சேர்ந்தவர் மளிகை கடை வச்சுக்கிறாரு. மளிகை கடை வச்சுருந்த அந்த அயோக்கிய பையன் ஒரு பொண்ணு விடாமல் அவர்கள் ஏழ்மையை பயன்படுத்தி சாதகமாக பேசி அவர்களை வலையில் வீழ்த்தி அதை வீடியோ எடுத்து வச்சு அப்புறம் அவங்கள மிரட்டி காசு பறிக்கிறது, அவங்க மூலிமா சில பெண்களை வர வச்சு அவர்களை பண்ணுறது, இது மாதிரி நூற்றுக்கணக்கான வீடியோக்களை எடுத்து வச்சுருக்கான். 10க்கும் மேற்பட்ட பெண்கள், 50 பெண்கள், எவ்வளோ வரும் தெரியாது. ஏன்னா புகார் இந்த ஆமாம் நீங்கள் இதெல்லாம் போய் சொல்கிறீங்களே, இப்போ இருக்கிற மீடியாக்களெலாம் நான் ஒன்று சொல்கிறேன். தருமபுரியில் ஒருத்தன் பண்ணான், ஒரு ஃபினான்சியர். அந்த வீடியோவே இருக்குது, பான் வீடியோஸில் இருக்காது. சொன்னால் தம்பிகள் போய் தேடுவானுங்க. அவன் வந்து பணம் கொடுப்பான், ஃபினான்ஸு. எப்படி கொடுப்பான்னா, கொடுத்துட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அவன் ஒரு தனியாக பண்ண வீட்டில் ஒரு வீடு வச்சுருந்தான். அந்த வீட்டுக்கு வர வைப்பான். வர வச்சு அவங்கள வலுக்கட்டாயமாக பண்ணுவான். சில பேரை வந்து சமூகத்தோடு பண்ணுவான். அந்த வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பான் வீடியோ மாதிரியே வெளியே வந்துச்சு. அவன் வீடியோ எடுத்திருப்பான். அவர் கிட்டத்தட்ட 8, 9 இது அப்போ நான் தினகரனில் இருக்கேன், 2012-13 லாஸ்ட்டில் அரெஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வீடியோ அவன் சம்மந்தப்பட்ட வீடியோ. அதில் சில பெண்களை கூப்பிட்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. அதனால் இவன் அந்த வேலையை இப்போ இவன் பண்ணியிருக்கான். அதாவது நவீன காலம், நீங்கள் எங்கேயாவது கேமரா வச்சுக்கிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு மிரட்டுற வேலைலாம் பண்ணலாம். அந்த பெண்களும் பயந்து போய் வேறு வழி இல்லாமல் இதுன்னு இப்போ அவன் தாவேகாவை சேர்ந்தவனோ எதை சேர்ந்தவனோ அவனை அரெஸ்ட் பண்ணி முழுமையாக தண்டனை கொடுக்கணுன்றது தான் எல்லாருடைய கோரிக்கை. இதை வச்சுக்கிட்டு பேஜுக்காக 10 விஷயம் பேசிக்கிட்டு பார்த்தீங்களா தாவேகா ஆனவொன்னே அவன் அந்த இது வந்து அவனை மாற்றிடுச்சா, தாவேகாவில் சேர்ந்தவனை அவனை மாற்றிச்சா? இல்லை, அவன் இதை வேலையை தொழிலாக பண்ணிகிட்டு இருக்கான். நடுவில் தாவேகாவுடைய அந்த பீரியடு வரும்பொழுது தாவேகா அது மேடைகளில் அங்கே இருந்திருக்கான். அவன் நிர்வாகியாக இருந்தாலும் அவனை நிர்வாகிலேருந்து நீக்கணும், அவனை கைது பண்ணணும். ஏன்னா ஆலந்தூரில் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, தாவேக்காவோட பகுதிச் செயலாளர் தான் அவர் இதில் ஜிம்ல வேலை பார்க்குற பொண்ணு வீடு பூந்து கட்சிக்கு ஆள் சேர்க்க பேச போனாரு. என்னங்க நீங்கள் ரகசிய கூட்டம் பேர் ரகசியமாக பேச போய்கிறாரு. என்ன இப்போ? ஆனால் தீர்மானம் வேற மாதிரி போயிட்டுனேன், அதுதான் பிரச்சனை. தீர்மானமா இல்லை. எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி இருக்காங்க, தாவேக்காலையும் இருக்காங்க. அதை நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, தாவேக்கால இருக்காங்க அப்படின்றதுக்காக பாதுகாக்கக்கூடாது. இப்போ பொள்ளாச்சியை பாதுகாத்தாங்க, பிரச்சனை பெருசானவொன்னு தான் நடவடிக்கைலாம் வந்துச்சு. திமுகவில் இதே மாதிரி பாதுகாத்தாங்க. ஏன் அந்த கிட்னி திருடினார், அவர் என்ன பண்ணாங்க? அப்போ இந்த மாதிரி இல்லாமல் நடவடிக்கை எடுத்தால் நாம் வரவேற்போம். கட்சி இதெல்லாம் கணக்கு இல்லை, திருட்டு பயலுங்க, மொல்ல மாறிங்க, முடிச்சவங்க எல்லா கட்சியிலும் இருப்போம். இப்போ அந்த ஆலந்தூர் பார்ட்டியை கைது பண்ணிட்டாங்களா இல்லையா? பண்ணிட்டாங்க, கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. அவ்வளோதான், இதுதான் நமக்கு தேவை. அப்போ நடவடிக்கை வரும். கட்சியிலேருந்து நீக்கினவர் கட்சி உதவி கிடைக்காது, போலீஸும் அப்படி பார்க்காது. இன்னொன்று, இவர் வந்து இந்த விவகாரத்துலலாம் நீங்கள் பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. கட்சியில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உடனே நீக்குங்க, பார்க்காதீங்க அந்த விஷயங்கள். நான் எனக்கு தெரிஞ்சு குறைந்தபட்சம் 6 மாதமாவது இவர்கள் கரெக்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்தாங்கன்னா பாராட்டலாம். அதுக்கு பிறகு பழகி போயிடுச்சுன்னா அவங்க நீ என்ன சொல்கிறது அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நல்லது நடந்தால் பாராட்டி தானே தீரணும். ஆலந்தூரில் அவனை கைது பண்ணியிருக்காங்க, இவனும் கைதாகிட்டான். கைதானதுனால தான் பல விஷயங்கள் வெளியில் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இவனுங்க நம்ம யூடியூபர்ஸ் இதை வச்சுக்கிட்டு அந்தரங்க வீடியோவில் சிக்கிய பெண், அலறிய பெண் இப்படிலாம் போட்டுக்குவோம். நம்ம அந்த லிஸ்ட்டு கிடையாது. அதனால் இதுக்குள்ளே போயிட்டு சுகம் தேடி அதில் பேஜ் தேத்திக்கலாம். அந்த வீடியோவில் இருந்த என்ன குடும்ப பெண்ணை சீரழித்த காம கொடூரன், அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. வேண்டாம் வேண்டாம் என்று கெஞ்சிய பெண், அது பெண்ணுன்னு போட்டால் கூட அது இது இருக்காது. நான் அடுத்தவர் மனைவி வேண்டாம் என்று கெஞ்சிய பெண் அப்படி போட்டால் நான் இந்த ஒரு பிரபல பத்திரிகை ஒன்று
கற்பழிப்புன்னு போடுவோம். ஆமா. கற்பழி கதற கற்பழித்தான். நம்மால் அந்த நியூஸை தான் முதல்ல படிப்பான். எப்படி கற்பழிச்சான் சுட சுட அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னொன்று நான் சொல்லுவோம், உல்லாசமாக இருந்தார்கள் 2 பேரும். அது ஏஜ் உள்ள போய் பார்த்தா தெரியும் 80 வயசுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆமாம். இதில் என்னென்னா பொதுவாக இப்போ உங்களை என்ன எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு கிளர்ச்சி மனோபாவம் இருக்கும். இந்த விஷயம் இப்படி பண்ணியிருப்பான். நீங்கள் இந்த டைப் யூடியூப் வீடியோஸ் வந்து அதிகமாக போயிருக்கும். லேக்ஸு மில்லியன்ஸ்லாம் போயிருக்கும். ஆமாம். ஏன்னா இப்படி போட்டால் பார்ப்பாங்க யாருமே. எல்லாருமே ஆர்வத்தில் இது பண்ணுவாங்க. எனக்கு 2 குழந்தை இருக்கிறது, வேண்டாம் கதறிய பெண், விடாத மளிகை கடைக்காரர் அப்படின்னு போட்டால் 2 குழந்தை வச்சுருந்தோம். என் கணவருக்கு தெரிந்தால் அவ்வளவுதான், வேண்டாம் விட்டு விடு என்று கெஞ்சிய. எவ்வளோ பேருக்கு நான் தமிழில் தலைப்பு தரம் பாருங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். ஏய் அது எனக்கு தெரியும், ஆனால் இதை நாங்கள் பண்ண மாட்டோம். அதை நாகரிகம் இது பொழைப்பு இல்லை, அதை பரிவோடு பார்க்கணும். வீடியோவில் சிக்கிய பெண்கள் அப்படின்னு போட்டு அது ஒன்று போடுவோம். நேற்று ஒரு யூடியூப் சேனலில் ஒன்று போட்டிருந்தேன், ரொம்ப கொடூரத்துலையும் கொடூரம். அந்த பொண்ணு அதுக்கு இப்போ மாட்டாமலே இருந்துட்டு போயிடலாம் போல இருக்குன்னு சொல்லுவேன். அதாவது கடனுக்காக தன்னை விற்ற பெண் அப்படின்னு சொல்லி போட்டு, இது என்னடா தம்ப்ளைன், இது என்ன விதத்தில் அப்படி போட்டால் தான் கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. நான் என்ன கேட்குறேன், ஜர்னலிசம்ன்றது வேறு, இது ஒரு வியாபாரமாக மாறி போச்சு. யூடியூப் நடத்துறது வியாபாரம். அந்த வியாபாரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், டெய்லி பணம் சம்பாதிக்கணும், என்ன பண்ணுறது, ஆக்கி இது மாதிரி பண்ணு மாட்டிச்சிரா. இப்போ அவனுக்கு எதுவுமே இருக்காது, இந்த மேட்ரை வச்சுக்கிட்டு 10 நாள் ஓட்டுவாங்க. நீங்கள் அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போல்லாம் யூடியூப் இருந்தது, ஆனால் இதுவாக இல்லை. இந்த இவ்வளோ ஏன் அந்த வீடியோ பென்ட்ரைவு இந்த விஷயம் கிடைக்குது. என்கிட்ட ஒரு செய்தியாளர் கெஞ்சினார் பாருங்க, நாங்கள் வச்சுக்கிட்டு அவரை விளையாட்டு காட்டியிருந்தோம், அந்த அளவுக்கு கெஞ்சினார். ஏன்னா அதை பார்க்கணும், அந்த இதெல்லாம் கண்டிப்பான. இது ஒரு புறம் இருக்க, கல்வி அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நேற்று வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். குறிப்பாக சொல்லப்போனால் பள்ளிகளில் வந்துட்டு எந்த ஒரு ஜாதி சம்மந்தப்பட்ட ஒரு கயிறு, அந்த கயிறெல்லாம் நம்ம கட்டிட்டு வரக்கூடாது ஸ்கூலுக்கு அப்படிங்கிற ஒரு இதை வந்து ராட்சசி படபாணியில் ராஜ்மோகன் ஆமாம் ஆர்டர் போட்டு, ஆமாம் நல்லா இருக்கு, ஆர்டர் போட்டிருக்கேன்னு சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இந்துக்களோட மனதை மட்டும் புண்படுத்துகிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருநீர் வச்சுட்டு வர வேணான்னு சொன்னால் பரவாயில்ல, தப்புன்னு சொல்லலாம். கயிறில் கட்டுறது வந்து இந்துக்கள் இது கிடையாது, அதில் ஜாதி பிரிவை வச்சுக்கிட்டு வர்றதுன்றது இஸ்லாத்தில் கூட மரைக்காயிறு, லப்பை, இந்த என்னது இன்னொன்று இருக்குது, ஷேக்கு இதெல்லாம் வந்தீங்கன்னா பெரும்பாலும் உருது முஸ்லீமாக இருப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் தனித்தனி அடையாளத்தில் வந்தால் நல்லா இருக்குமா? முஸ்லீம்னா முஸ்லீம் அப்படின்னு, ஷியா முஸ்லீம் தவிர தான் அவங்க தான் தனி பள்ளிவாசல் வச்சுருப்பாங்க, மற்ற எல்லா முஸ்லீமும் ஒரே பள்ளிவாசல் இருப்பாங்க. கிறிஸ்டியனில் இப்போ அதெல்லாம் வந்துச்சு, அவங்க ஆர்சி, இது நாடார் கிறிஸ்டியனு, தலித் கிறிஸ்டியனு, அது இது எல்லாமே வந்துச்சு. அது நல்ல வேலை இஸ்லாத்தில் ஒன்றும் அது வரல, கால் பதிக்கலை. இஸ்லாத்தில் தலித்து முஸ்லீம்லாம் எங்கேயும் கிடையாது, முஸ்லீம் தான். தொடர்ந்து திராவிட ஆட்சி இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி வந்திருக்கோம், அதை நீங்கள் விட்டு அதுக்குள்ளே இல்லை, அது உள்ளே வரல உடலை. இன்னொன்று அதை பார்க்க மாட்டாங்க அந்த வகையில். நீங்கள் போய் சவுதிலாம் போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும், மன்னர் பக்கத்தில் சாதாரண நபர் உட்காந்து தொழுதுட்டு இருப்பாங்க. நாகூர் ஒரு பாட்டு பாடியிருப்பார், நான் ஒரு இஸ்லாமியன்றதுக்காக சொல்ல, அந்த பள்ளிவாசலில் அதுக்குள்ளே மட்டும் அந்த சமத்துவம் இன்றைக்கும் இருக்குது, நீக்கப்படலை. ஆனால் இதில் வந்து இந்த ஜாதி கயிறுன்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் இந்த பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகத்தில் இந்த இதை சேர்ந்தவன், இவன் கயிறு கட்டலை, இவன் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன், இவன் இந்த கயிறு கட்டுறான். நீங்கள் வளரும் போதே உங்களுக்குள்ளே செட்டு சேர்றது, அப்போ செட்டு சேர்ந்து அதனால வர்ற பிரச்சனை. ரெண்டாவது பட்டியலினத்தை சேர்ந்தவரை ஒதுக்குறது. நீங்கள் இருக்கிறதுலையே எங்கே சமத்துவம் இருக்குன்னா பள்ளி மாணவர்கள்ட்ட தான். அவன் ஆட்டில் அடிப்பான், அவனுக்கு கடிச்சிட்டு குறா மாப்பிள்ள அப்படின்னு கடிச்சுவான், அவன் கடிப்பான், இவன் ஒன்றா சுற்றுவான். அவன் பெரியவங்க தான் சொல்லுவாங்க, டேய் அந்த அவன் யாரை ஃபுல்லாக நீ அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்க அப்படின்லாம் நடக்கும். இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சு. அதில் தான் இந்த மாதிரி காதல்லாம் வர்றது. நீங்கள் இது ஜாதி காதல்லாம் இப்போ கூட ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. அப்போது இந்த மாதிரி விவகாரங்களில் இதெல்லாம் தவிர்க்கணும். இது ஏற்கனவே இருக்கிறது தான், இன்றைக்கி அவர் கூடுதலாக சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். ரைட்ண்ணா. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்க சொல்கிறது சரி, அந்த மஞ்சள் கயிறுங்கிற ஒரு பேட்டர்ன் மட்டும்தான் இன்றைக்கும் வந்து விவாத பொருளாக இருக்கிற காரணம் என்ன? நீங்கள் கயிறு கட்டக்கூடாதுன்னா அதில் மஞ்சள் கயிறு, பச்சை கயிறு, வெள்ளை கயிறுலாம் வச்சிங்கன்னா ஒன்று அனுமதிச்சிங்கன்னா எல்லாமே அனுமதிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் சாமிக்கு கயிறு கட்டு வரேன்னா அது ஓகே, ஆனால் அதுவே வேறு பழக்கமாக மாறி நான் சாமி கயிறு கட்டு வரேன், இது எங்களுடைய இதை சார்ந்தது,
அவன் சாமி கட்டட்டும், அவனுடைய கலர் அது. இவன் கட்டவே இல்லை, இவன் இந்த இது என்னன்னா அரசாங்கத்தில் இன்னொரு துறை இந்து அறநிலைத்துறை இதை ஊக்குவிக்கிறாங்க எங்க கோவில்ல. அதை வந்து கோயிலில் வந்து கயிறு கட்ட சொல்லி பல இடங்கள்ல வந்து நீங்க இது தீர்த்து போகணும்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும்னா அது நம்பிக்கையா சார்ந்ததுங்க. எப்படி ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க? இதுல விற்கிறதே மெயினான விற்கிறது தானே பாக்குறாங்க. அவங்க இஷ்டங்க, நீங்க வாங்கி கட்டுங்க. அது குழந்தைகளுக்கு கட்டி விட போகும்போது கட்டுங்க. அவர் எதுலையுமே சொல்றாரு. அப்படி சொல்ல கையில கட்டு வரதான் ரைட். புரிஞ்சுக்குங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை எப்படி கரெக்டாக கொண்டு போகிறோன்னு இருக்குது. நீங்கள் நம்பிக்கைக்கு உள்ளே கூட கட்டிக்கலாம், இந்த இடத்துல கூட கட்டிக்கலாம், வெளியே தெரியாது. நீங்கள் நம்பிக்கை இருக்குன்னா இடுப்பில் கூட கட்டிக்கலாம். இடுப்பில் தாயத்து கட்டுவாங்க, கையில் இந்த இடத்துல கட்டுவாங்க, இங்கே கட்டுவாங்க. நீங்கள் இங்கே கட்டி உங்கள் அடையாளத்தை காண்பிக்கிறீங்கன்றதான் இப்போ பிரச்சனை. நம்பிக்கை வேறு, இது வேறு. அதனால் பள்ளிகளுக்கு எது யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம். பணக்கார வீட்டு பிள்ளையும் சரி யாரும் ஒரே மாதிரி ஒன்றா இருக்கணும் தான் யூனிஃபார்ம். அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அது இருந்தாலே உங்களுக்கு வாலண்டரியாக நான் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதின்றது வராது. சாதாரணமாக கடந்து போகிறோம். அதுதான் முக்கியம். கண்டிப்பாக. அப்புறம் எதுக்கு ஃபஸ்ட்டு பேஜில் வன்கொடுமை இதை பற்றிலாம் பேஜில் எழுத்துக்கு மட்டும். ரைட்ண்ணே. நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம் இது இப்படி இருந்தாலும் தாவேக கட்சி ஆரம்பித்து தேர்தலை சந்திக்கும் போது இது ஊழல் சக்தி, இது வந்து அந்த சக்தி, நான் தான் தூய சக்தின்னு சொல்லி தனித்தனியாக பிரித்தது. ஆனால் இப்போ எல்லா சக்தியும் ஒன்று போல் சேர்த்து வச்சுட்டு மாற்றுக் கட்சி நேரில் வந்தவரை அவ்வளோத்தையும் வாங்க 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 வரவேற்கிறோம் கூப்பிட்டு ஏற்றிக்கிறாங்க. இது எதுவாக பார்க்குறது? அதாவது குடத்தில் இருக்கிற பால் விஷம், ஆனால் அந்த பாலை எடுத்து எங்கள் பாலில் கலந்துக்குவோம். ஏன்னா குடத்தில் இருக்கிறது தான் விஷம். குடம் விஷமா பால் விஷமான? குடமும் குடத்துல இருக்கிற பாலும் விஷம். ஆனா அதுல இருந்து ஒரு கரண்டி அள்ளி நாங்க போட்டுக்குவோம். மொத்த பாலும் விஷமா போயிருவீங்க. நல்லா இருக்கிற பால். நான் ஒரு 3 நாளா அதான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அது ஒரு பனி போரா போய்கிட்டு இருக்குது. நீங்க பாருங்க, புஷியானது சேர்க்கிறாரு. ஆதவன்னா ஆதவ் யாரு? புஷியானது கட்சியுடைய பொதுச் செயலாளர். ஆமா. எனக்கு அதை விட கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை வேற எதுக்காக பண்ணணும், வேற யாரையாவது பயன்படுத்துங்க. அவரையே மீண்டும் மீண்டும் இந்த ஒரு விஷயத்துல பேச வைக்கிறது நாளைக்கு அதுவுமே ஒரு விமர்சன பொருளாக பேசுறதுக்கு ஆள் இல்லை, என்ன பண்றது? ஏன்னா அது அவரோட தரம் வந்து குறைச்சிட்டே போற மாதிரி தெரியுது அது அந்த இடத்துல. அது ஒண்ணு, நீங்க கட்சியில சேர்றதுக்கு ஒண்ணு தலைவர் இல்ல பொதுச் செயலாளர். ஆமா, அவ்வளவு. பொருளாளர் தேமான்னு நிப்பாப்புல வண்டியா ரைட்டு. இதில் என்ன குடும்பம்னா சேலத்தில் யாருமே சேரல, ஆனால் அவர் பார்த்திபன் நிற்காரு. உன் ஊருக்காரன் யாருமே இல்லை. இப்போ நார்வேலேருந்து வந்து சேர்றாங்க. பார்த்திபன் புஷி எங்கே இருக்காராங்களாம் இருப்பார். அதனால் அவங்க 2 பேரும் என்ன பெரிய இல்லை, போன முறை அவர் வரல, அதனால் இந்த முறை அவரை சேர்த்து சொல்லி பண்ணுறாங்க. இல்லை, அந்த மாவட்டத்தில் யாரை கூட்டு வந்திருப்பாரு. இது நான் என்ன சொல்கிறேன், 2-3 நாளாக இந்த விஷயம் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் இதில் அந்த உணர்த்துற விஷயத்தை பாருங்கள். ஆதவ அர்ஜுனா எதுக்கு வர்றாரு? அப்போ இந்த சேர்ற விஷயங்களுக்கு பின்னணியில் இருக்கிறது ஆதவ அர்ஜுனா இருக்காரு. புஷி ஆனந்த் இதை மறுக்க முடியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் இதை அனுமதிக்கிறாரு. இல்லை விஜய் சொல்லியிருப்பார். அப்போ இந்த மாதிரி வர்றவர்கள்லாம் யார்? பாலகங்கா எடுத்துக்குங்க. தன் சொந்த கட்சியிலேயே இருந்துக்கிட்டே அவர் மேலே என்ன குற்றச்சாட்டுனா சேகர் பாபு கூட இருப்பார். மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அப்போ அதிமுகவில் இருந்துக்கிட்டு அதிமுகவுக்கு விசுவாசம் இல்லாதவர் தாவேக்காக ஏன் வர்றாரு? சம்பாதிக்க தானே வர்றாரு. ஆமாம். விஜய் தரணி இங்கேருந்து பாஜக போனாங்க. எதுக்கு? எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. ராஜினாமா. ஆனால் பாஜக அவங்களுடைய கட்சி பிரகாரம் அவங்கள அதில் நிற்க வைக்கல. ஆமாம். அதற்கு பிறகு எம்எல்ஏ இப்போ நிற்க வச்சால அலையில் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் ஒரு நல்ல ஒரு இதில் வரல. சரி, தாவேக்காக்கு துண்டை போட்டு இப்போ இங்கே வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பச்சைமால் அவர் இருக்கும் போதே அவரை மந்திரி பதவி விட்டு தூக்கிவிட்டாங்க. புவனேஸ்வரி முன்னாள் மேயர் திருநெல்வேலி புவனேஸ்வரி, அவங்க மேலே இல்லாத குற்றச்சாட்டே கிடையாது. நீங்கள் எதுக்கு இப்போ அதுதானே உண்மையிலே ஒரு என்னென்னா வருத்தப்பட விஷயமாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா அவ்வளோ அலிகேஷனும் மொத்தமாக நீங்கள் வந்திருந்த வரிசையாக நீங்கள் அவ்வளோ ஒரு துண்டு போட்டு வரவேற்கிறீங்க. அப்போ இது புஷி ஆனந்த் விருப்பப்பட்டு நடக்குதா, இல்லை கட்சியுடைய இது நடக்குதா? அப்போ இவங்க எல்லாம் வர்றாங்க. அப்போ அந்த இடத்துல மற்றவர்களுடைய நிலைப்பாடு என்ன, கட்சிக்காரனுடைய நிலைப்பாடு என்ன? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ தாவேகாவுடைய தனித்தன்மை என்ன? அதுதான் இப்போ கேள்விக்குறியாயிருது. உங்களுக்கு என்ன அவசியம் வந்துருக்குது? நீங்கள் தான் ஆட்சியில் வந்துட்டீங்க. உங்கள் தொண்டர்களை நீங்கள் தயார்படுத்தினால பெரிய கட்சியாக இருக்கும் அது. இவர்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு இவர் பாலகங்கா அவர் வாழ்க்கையில் அதிமுகவுக்கு அவர் தொகுதியில் அவர் மாவட்ட செயலர் என்ன பண்ணியிருக்காரு? ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே கிடையாது. ஜெயலலிதா அவர் ஆளாக்கி விட்டு அவரை வந்து ஒரு எம்பி ஆக்கினாங்க, எம்எல்ஏ ஆக்க ட்ரை பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. மற்றபடி அவர் என்னால் கட்சிக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஒரு லாபம் இருக்காது. இன்றைக்கி அவர் பாலகங்கா கட்சியில் இணைகிறாரு. இவரை போட்டினாவும் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே உள்ளே வருவாங்க. அப்போ நீங்கள் என்ன மத்திய சென்னையில் வட சென்னையும் இது பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவர் மத்திய சென்னை குடியிருக்கிறாரு.
எழும்பூர் தொகுதியில் தான் குடியிருக்காரு. இப்போ அந்த பகுதியில் இருக்கிற அதிமுக இது தாவேகக்காரங்க என்ன ஆகும்? என்ன ஆகும்? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பதவிக்காக தான் வர்றாங்க. ரெண்டாவது ஆட்சியில் அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்காரு முதல்வர். நம்மளும் பார்க்கோம், சில இடங்களில் சில மாற்றங்களை பார்த்துருக்கோம். அதுக்காக பெருசாக பாராட்டுற மாதிரி இல்லாட்டாலும் வரவேற்கிற நிலைமையில் இப்போ இருக்கிறோம். நம்ம ஓகே பண்ணுறாங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் விமர்சனம் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்களே பரவாயில்ல இந்த விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒவ்வொரு செயல்பாடு இருக்குது. ஆனால் அந்த விஷயத்தை தாண்டி அவர் ஆட்சி தாண்டி பார்க்காம கட்சியில் ஏன் கவனம் செலுத்தாமல் இருக்காரு? இந்த வேலை பண்ணுறதுன்றதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு குதிரை பேரன்றது மாதிரி தான் இது. அந்த கட்சிகளை காலி பண்ணுறது, அதை எப்படி ஆதரிக்கிறீங்கன்னு கேட்குறேன். அந்த கட்சிகளை ஒன்றில்லாமல் ஆக்குறீங்களா? இதில் ஆதவ அர்ஜுனா அவர் தாவேகா கிடையாது, அவர் தாவேகா உள்ளே வந்தவர். ஆமாம், அவர் இன்றைக்கி தாவேகாவில் வந்து நாங்கள் தான் அதிமுகன்றாரு. அதுவே ஒரு தவறான விஷயம். புதுசாக ஒரு கூட்டணி உருவாக்குறாரு. அப்போ இது எல்லாமே வந்து தாவேகாவுடைய தனித்தன்மை கரையுதுன்றதில் இவங்களுக்கு புரியலையா? புரியலையா? சரி, இவர்களுக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு எதாவது கொடுத்தீங்கன்னா இவர்கள் ரொம்ப க்ளீனாக இருப்பாங்களா? 230 தொகுதிக்கு மாவட்ட செயலர் போடும். அப்போ புதுசாக வந்தவங்களுக்கு தான் அந்த மாவட்ட செயலர் பதவி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா மாற்று கட்சியிலேருந்து வந்திருக்கவங்களுக்கு பதவி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? அது ஏன்னா நீங்கள் கட்சிக்காக என்னன்னா பயன்படுத்திங்க பண்ணுங்க, ஆனால் அவர்களை நீங்கள் நுழைவுற அதே நேரத்தில் உங்கள் கட்சியில் தனித்தன்மை குறைஞ்சிடும். அபிமானம் வைத்து விசுவாசம் வைத்து உழைத்தவர்கள் விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்தவங்க என்ன ஆகுறாங்க? இன்னொன்று, இப்படி வர்றவங்க லாப நோக்கத்தோடு தான் வர்றாங்க. இப்படி லாப நோக்கத்தோடு வந்தவங்க நாளைக்கு அவர்கள் நீங்கள் எதிர்பார்க்க அந்த எண்ணத்துக்கு ஏற்றாற்போல் செயல்படுவார்களா, அல்லது நீங்கள் அவர்கள் பாதைக்கு போவீங்களா? ஏன்னா நான் இப்போவும் சொல்கிறேன், இன்னை வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் திமுக அதிமுகவை கம்பேர் பண்ணால் பெட்டர். இவர்கள் ஒரு க்ளீன் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. க்ளீன் கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்ல நினைக்கிறாங்க. அதை செயல் வடிவமாகவும் பண்ணுறாங்க. அதில் நடைமுறைகள் தவறுகள் ஏதாவது வந்தால் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடக்கும். ஏன்னா அதிகாரிகள் இவர்கள் மாறினாலும் அதிகாரிகள் மாற மாட்டாங்க. அப்போ அது ரெண்டாவதுலாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். இதை இவர்கள் 6 மாதம் கடந்த பிறகும் இவர்கள் இதை கண்டினியூ பண்ணுறாங்கன்னா உண்மையிலே கைத்தட்டி பாராட்டலாம். அப்போ இவர்கள் என்ன பண்ண போகிறாங்க? இவர்கள் பண்ணுறதுக்கான இந்த முயற்சியில் இப்படிப்பட்ட எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எப்படி அது கரெக்டாக ஆகுன்றதான் என்னுடைய கேள்வி. கரெக்ட். நேற்று சபாநாயகர் அவர்கள் ஒரு பேட்டி, அதாவது எம்எல்ஏக்கள் புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எல்லா எம்எல்ஏகளுக்குமே 2 நாள் வந்து ட்ரைனிங் கொடுக்கறது வந்து நாளைக்கு தொடங்குது, மண்டே அன்னைக்கு தொடங்குதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அவங்க கட்சிக்காக பண்ணுற விஷயத்தை மொத்தமாக கொண்டு வந்த மாதிரி பண்ணுறாங்களா? இது எப்படி பார்க்குறது? இது வர்றது சட்டசபை வருது, திமுக எனக்கு என்னென்னு பொய் பிரச்சாரங்கள் எனக்கு என்னென்னு பண்ணுறாங்க. சட்டமன்றத்துலையும் இதே மாதிரி வேலை பண்ணுவாங்க. அதிமுக கைகோர்த்து செயல்படுற மாதிரி ஒரு கருத்து ஓடுது. கிட்டத்தட்ட அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போது இந்த சைடு இருக்கிறவங்க எப்படி இதை மேனேஜ் பண்ணுறது, இந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்கிறது, உடனுக்குடன் பதில் சொல்கிறது, அப்புறம் அமைதியாக சபை நடக்கிறதுக்கு எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு புத்தாக்க பயிற்சி கொடுக்க போகிறாங்க. அமைச்சர்களுக்கும் வந்து என்னென்ன பதில் எப்படி எப்படி ரெடி ஆகணும், ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுக்கணும். துறை சம்பந்தப்பட்ட கேள்வி இருந்தால் எப்படி சொல்லணும், அப்படி சொல்ல முடியலன்னா எப்படி கேள்விகளை டக்குன்னு உடனே பதிலை வாங்கி கொடுக்கறது, இது எல்லாத்துக்குமே உத்தரவு விடப்பட்டிருக்கு. அதற்கேற்றாற்போல் அவங்க தயாராகிறாங்க. ரைட்டு. திமுகவுடைய மகளிர் அணி சார்பாக ஒரு கூட்டம்னே எல்லா கூட்டமும் போட்டாங்க. மகளிர் அணி மட்டும் தான் மிச்சம் இருந்துச்சு. இப்போ மகளிர் அணி கூட்டம் போட்டாச்சு. அந்த கூட்டத்தில் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் மிஸ்டர் சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அவரும் ஆரம்பித்து கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு? அவன் எழுதி கொடுக்குறாங்க, பசங்க சின்ன பசங்க எழுதி கொடுக்குறாங்க. அது பேசுகிறது, ஐயோ சாரி மாண்புமிகு முதல்வர் சார் இப்படிலாம் பேசணும் எழுதி கொடுக்குறாங்க. என்ன பண்ணுறது? அதில் அவர் சொன்ன வார்த்தை, நான் டெல்லி போயிருந்தால் காலில் விழுந்தேன், கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி சொன்னீங்களே, நீங்கள் டெல்லி போயிருக்கீங்களா? உங்கள் மேலே இருக்கிற விசாரணையை தள்ளி வைக்கிறதுக்காக தான் நீங்கள் டெல்லி போயிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டோட பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி 1.5 ட்ரில்லியன் சொல்லி சொன்னீங்க, என்னை காப்பி அடிக்காமல் நீங்கள் 2035 சொல்லி சொல்லியிருக்கீங்க, பரவாயில்ல பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நையாண்டி கலந்தும் பேசியிருக்காரு. இந்த விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் திரும்ப சொல்கிறது, நல்ல விஷயங்களை காப்பி அடிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் நேற்று கூட நான் சொன்னேன், தமிழ்நாடு வளர்ச்சின்றது நீண்டகால வளர்ச்சி. அதை குறிப்பிட்டு முதல்வர் விஜய் பேசுகிறத திமுகவுடைய வளர்ச்சி மாதிரி இவங்க காமிச்சிக்கிறாங்க. நான் வந்து திராவிட கட்சிகளுடைய வளர்ச்சி அப்படின்னு சொன்னதுக்கே ஒருத்தர் கோச்சிக்கிட்டார், எனக்கு பெருசாக பதிவு போட்டிருக்காரு. நீங்கள் தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் அனைத்து காலத்துலேயும் முன்னேறின மாநிலங்களாக இருந்திருக்கு. நான் இன்னொன்று கூடுதலாக சொல்கிறேன், மகாராஷ்டிரா நீங்கள் அவங்க தொழில் இதில் அவங்க இது அவனோட துறைமுகம் மற்ற விஷயங்கள், இது 3மே துறைமுக நகரங்கள். நீங்கள் மன்னர் காலத்துலேருந்து நம்ம முன்னோடிய மாநிலங்கள், செல்வ செழிப்பான மாநிலங்கள், மற்ற இந்தி பேசும் மாநிலங்கள்லாம் பெரிய வறுமையை சந்திச்சப்போ கூட நம்ம நல்லா இருக்கும், சோழ நாடு சோறு உடைத்தின்ற மாதிரி. அதனால் இதோடைய அப்படியே தொடர்ச்சி தான்
இது நீங்கள் திராவிட கட்சின்னு எப்படி சொல்லலான்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தாப்புல. கரெக்டு தாங்க நேற்றுக்குனேன். அப்போ இப்படிப்பட்ட பாரம்பரியம் வந்து யார் அடுத்து விஜய்க்கு அப்புறம் நாளைக்கு ராகவா லாரன்ஸு இல்லை அண்ணாமலை வந்தால் கூட அவர்களும் இதை தான் சொல்லுவாங்க. அப்போ விஜய் இதில் பெருமைப்பட்டுக்க முடியாது. அப்போ இந்த விவகாரங்களில் இது தனி நம்ம குடும்ப சொத்து. ஒரு 5 ஃபேக்ட்ரி இது குடும்பத்துக்கு. அது அடுத்து வர்ற பையன் எங்களுக்கு குடும்பத்துக்கு 5 ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு சொன்னார்னாலும் நீ என்ன பண்ணன்ற கேள்வி தான் அடுத்து நம்ம வைக்க போகிறது. அதை 8 ஆக்குனியா 10 ஆக்குனியா அப்படின்னு. அப்போ இவர் போன 5 வருஷத்தில் எதாவது ஆக்குனாருன்னா ஒன்றும் ஆக்கலை. இப்போ இவர் வந்திருக்காரு, இவர் அந்த பாரம்பரியத்தை சொல்லி பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு தொடர்ச்சி தான். இதுக்கு திமுகவோ அதிலும் போன 5 ஆண்டு திமுக சத்தியமாக சொந்தம் கொண்டாடக்கூடாது. கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். 2001 2011 வரைக்கும் சிறந்த ஆட்சி. அது தமிழகத்தில் 2 பேருமே பண்ணது சிறந்த. ஓகே, ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து சொந்தம் கொண்டாடாதீங்க. இன்றைக்கி அவர் சுட்டி காமிக்கிறது அதை தான். அதுக்கு வந்துட்டு நீங்கள் இப்படி 2வது 3 நிதி ஆயோக் போகாமல் ஒரு நிதி ஆயோக்கு போகிறீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் போகும்போது பெரிய பிரச்சனை நீங்கள் சந்திச்சிங்க. அதனால் பிரதமர் போய் வாண்டடாக சந்திச்சிங்க. பிரதமர் இங்கே வந்த பொழுது புரோட்டோகால் பிரகாரம் அவரை சந்திக்கலை. இந்த திமிர்தனெல்லாம் வந்து திமுக உரியது. இன்றைக்கும் அந்த மேயர் வந்து சிஎம் சந்திக்கலை, துறை சார்ந்த அமைச்சரை சந்திக்கலை. இதிலெல்லாம் இவர்கள் சுகம் காணுவாங்க. இன்றைக்கி இவர் இப்படி இல்லையே. முதல் நிதி ஆயோக் கூட்டத்துக்கே போயிருக்காரு, பேசியிருக்காரு. அப்போ நாளைக்கு பிரதமர் இப்போ இப்போ சென்னை வராருன்னா புரோட்டோகால் பிரகாரம் விஜய் போய் சந்திச்சாருன்னா நான் வரவேற்பேன். ஏன்னா இவர் கரெக்டாக நடந்துக்கிறாரு அப்படின்னு. இவரும் யாரும் அமைச்சர் அனுப்பிச்சி வச்சாருன்னா இவரும் சரியில்லைன்ற மாதிரி தான். அப்போ இதிலெல்லாம் அவங்கள அவர் ஃபாலோ பண்ணல. நல்ல விஷயங்களை ஃபாலோ. அவர் நிதி ஆயோக் கூட்டத்தை போய் தான் பேசுகிறார், முதல் நிதி ஆயோக்கு. இந்த என்ன அந்த கேஸ் என்ன பெரிய இந்த கேஸு அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் கீழே தான் வரும். அது என்ன வந்தாலும் அதை பார்த்துக்க போகிறாங்க. அதனால் இது வந்து அப்படி சாமர்த்தியமாக பேசுகிறாங்களாம், பேசிக்கங்க. கண்டிப்பான இறுதியாக என்னோட கேள்வின பிஜேபி கோர் கமிட்டி கூட்டம் அமித்ஷா அவர்கள் தலைமையிலும் நிதின் நபீன் அவருடைய தலைமையிலும் நடந்திருக்கு. எல்லா பிஜேபியில் இருக்க முக்கிய தலைவர்கள்னு சொல்லப்படுற எல்லா முக்கிய தலைவர்களும் போய் இறஞ்சிருக்காங்க, போய் பார்த்து பேசியிருக்காங்க. பெரிய லெவலில் வந்து விவாதங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் அமித்ஷா அவர்கள் நான் ரெடி, களத்தை ரெடி பண்ணுங்க அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லியிருக்காரு. யாரை? தமிழக பாஜகவை இவங்கள வச்சு களத்தை ரெடின்னு சொல்லியிருக்காங்க. ஷோ சொன்னதான் சொல்லுவேன். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பார்க்குறீங்க இந்த பாஜகவுடைய வரலாறு, வாழ்க்கை வரலாறு இனிமே எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? 130 தொகுதி ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தா கூட இவங்க 0 வாங்கி தான் வருவாங்க. எல்லா பிள்ளைங்களும் எபவ் பிலோ ஆவரேஜ் தான் இவங்க எல்லாருமே. இவர்களுடைய ஐக்கியூலாம் ரொம்ப கம்மி. ஒரு அண்ணாமலை தான் வந்து ஏதோ பண்ணார். அதனால் இவர்கள் வச்சுக்கிட்டுலாம் நினைச்சு பார்க்க முடியாது. நோ சான்ஸ். அதனால் இருக்கும் ஒரு கட்சி அப்படின்னு போய்க்க வேண்டியதான். அவங்க தான் அதிமுக கூட தானே இருக்காங்க. அதனால் பிரச்சனை போக வேண்டியதான். ரைட், வடக்கு தள்ள வேண்டியதான். ரைட். மிக்க நன்றி.